வணக்கம். ஒரு வீடியோ உட்காந்து பேசியாச்சுல. இப்போ ஒரு வீடியோவை நின்றுக்கிட்டு பேசுவோம், உட்காந்துட்டு பேசுவான், நின்றுக்கிட்டு பேசுவான். எப்படினாலும் ரைட் இருக்குது, சரிதானா? உங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கும் ரைட் இருக்குதுன்னு சொல்ல வரேன், சரிதானா? என்ன சரிதானா 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 சொரிதானா சரிதானா இருக்கட்டும். சொரிய விட்டுறக்கூடாது, சரிதானா? இருக்கட்டும். ஒரே மண்டை, ஒரே பார்வை, ஒரே மண்டையை வச்சு ஒரே பார்வை கரெக்டாக பார்த்தாச்சுன்னா மண்டை சரியாயிடும். ஒரே மண்டையை வச்சு ஒட்டுமொத்த உலக மண்டையும் பார்த்துடலாம். ஒரே மண்டையை வச்சு ஒட்டுமொத்த உலக மண்டையும் பார்க்கலாம். உட்கார்ந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தால் அந்த மண்டை எந்த மண்டையும் பார்க்க முடியாது. இந்த மண்டையை பார்த்தா எல்லா மண்டையும் தெரிஞ்சிடும். இந்த மண்டையை பார்த்தா எல்லா மண்டையும் தெரிஞ்சிடும். அப்போ எல்லா மண்டையும் தெரியறதுக்கு தான் வந்தான். அது ஒரே மண்டையில் தெரிஞ்சுக்கணும். எல்லா மண்டையும் ஓடி ஓடி அந்த மண்டை சரியாக இருக்கா, அந்த மண்டை சரியாக இருக்கா அப்படின்னு போய்கிட்டே இருந்தேன்னா கடைசி பார்த்தா நல்ல மண்டையே தெரியாமல் போயிடும். மற்ற ஜீவராசி கொடுக்காத மண்டை, சிறப்பு வாய்ந்த மண்டை, பேசுத மண்டை, ஞானத்தை தெரிஞ்சுக்கிட வந்த மண்டை. அப்போ இது என்ன செய்ய மாட்டேக்கு? சொல்லுவனவே அவமதி கேட்கல இருக்கும். சோமதிக்க ஒன்றுக்கும் காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. இது பார்க்கு கண்ணு திறந்துப்பா, ஒரே மண்டையிலேயே கண்ணு கொடுத்துருக்காம்பா. இந்த கண்ணு தான் எல்லாருக்கும் இருக்குது. இந்த கண்ணு தான் எல்லோரும் இருக்குது. இந்த உடம்பு மாதிரி தான் அதுவும் உடம்பு தான். அதுலேயும் கண்ணு தான் வச்சுருக்கான். மனுஷ கண்ணு புரியுது, நல்ல கண்ணு. இந்த கண்ணை காப்பாற்றணும். அதுக்கு இந்த மண்டையை சரியாக பயன்படுத்தணும். இந்த மண்டையை சரியாக பயன்படுத்தினா எல்லா மண்டையும் தெரிஞ்சிடும். ஒட்டுமொத்த உலக மண்டையும் தெரிஞ்சிடும். எல்லா ஜீவராசியும் தெரியுது. அப்போ எல்லா ஜீவராசியும் பார்க்கும்போது எல்லா ஜீவராசிக்கும் என்ன இல்லை, சிறப்பான மண்டை இல்லை. மனிதனுக்கு தான் சிறப்பான மண்டையை கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு மேலே ஏறி பார்த்துடணும். பார்க்கலன்னா துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்கும். துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குன்னு தான் எல்லாத்தையும் என்ன இருக்குது. மண்டை யார்கிட்ட சரியாக இருக்குது? மண்டை குழந்தைகிட்ட சரியாக இருக்குது, ஞானிகிட்ட சரியாக இருக்குது, பைத்தியத்திட்ட கொஞ்சம் சரியாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு போனால் தான் இந்த இடம். அந்த இடத்துக்கு போனால் அது எந்த இடம்? இப்போ முன்னுக்கிட்டி 3 இடம் சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு போனால் தான் இந்த இடம். இந்த இடத்து மண்டையை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் கிடச்சிடும். குழந்த மனசு வந்துடும். பார்த்துக்கிட்டே வரணும், அதுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே வரணும். வேறு எங்கெல்லாமோ போய் அள்ளி அள்ளி வாடி இல்லையா இங்கே போட்டான்னு உங்கள் பேரன் தாத்தா பாட்டன் பூட்டனுக்கு எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் இங்கே. ஆமாம், நான் சேர்த்து வச்சு தலையில் வைக்கிறதுக்கு இல்லை. ஏன் நான் ஒட்டுமொத்த உலகத்தையே தலையில் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் ஒன்று தந்தாலும் தலையில் ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்து கொஞ்சம் நல்லா சிந்திங்க. புரியுது உங்களுக்கு? சிந்திங்க. வேறு ஏதாவது பிடிச்சிருந்துன்னா அதை கொஞ்சம் தூர போட்டேன்னா ஈஸியாக மண்டையை எடுத்துடலாம், சரிதானா? நல்ல மண்டையை கொடுத்துருக்கு. சுவாசிக்கலாம், சிரிக்கலாம், பேசலாம், கவனிக்கலாம். சுவாசத்தை கவனிக்க மற்ற ஜீவராசிக்கு தெரியாது. மனிதனுக்கு சுவாசம்னா என்னன்னு ரொம்ப நாளைக்கு முன்னால் நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது அன்றைக்கி அவங்களாவது வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி உங்களுக்கு தமிழில், இன்றைக்கி உள்ள தமிழில் எவ்வளவோ எளிமையாக சந்தோஷமாக இருந்துடலாம். மண்டை சரியான மண்டையை தந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப இதை விட எப்படி பாடம் நடத்த முடியும்? எதுக்கு துட்டு அப்படிமா? நான் இதுக்கு முன்னாடி துட்டே கேட்கல, இப்போ தான் கொஞ்சம். ஆமாம், நான் நல்ல இதெல்லாம் நான் தானே போடணும். துட்டு உங்கள் துட்டு தானே, என் பூமி. துட்டு தரணுமா வேண்டாமா? சரிதானே? அதனால் மண்டை நல்ல மண்டையை தந்துருக்கான். இந்த மண்டையை இந்த திருப்பியே முடிச்சிட்டேன்னா காளிகிட்டேருந்து இனி மண்டை தரமாட்டேன்னு சொல்லிடலாம். மாறி மாறி இப்போ அவளும் மண்டையை நிறைய போட்டுட்டு சங்கடப்படக்கூடாதுல்ல. இப்போ மண்டையை என்ன செய்யணும்? மண்டையை சரியான மண்டையாக பயன்படுத்துறதுக்கு குருட்ட சரியான மண்டை இருக்கும், சரிதானா? எல்லோரும் நல்லா இருக்கணுங்க மண்டை. இந்த மண்டையை பார்க்கறதுக்கு தான் எல்லா மண்டையும் வந்தது. எல்லா மண்டையும் பார்த்தாச்சுன்னா ஒரே இடத்துல இருந்தால் தான் எல்லா மண்டையும் பார்க்க முடியும். ஓடி ஓடி எல்லா மண்டையும் பார்க்க ஒரு மண்டையும் சரியில்லை. அப்பா மண்டை சரியில்லை, அம்மா மண்டை சரியில்லை, சொந்தக்கார மண்டை சரியில்லை, ஜாதி மக்கார மண்டை சரியில்லை, மதக்காரன் மண்டை சரியில்லை, மொழிக்கார மண்டை சரியில்லை, நாட்டுக்கார மண்டை சரியில்லை, ஒரு நாட்டுக்காரன் சரியில்லை. போர்க்காலத்தில் நிற்கும். அங்கே நடக்கோ இல்லையோ இங்கே டெய்லி போர்க்காலத்து தான் வீட்டுக்குள்ளே இருக்குது. மேல் வீடு, போர்க்காலம், கீழ் வீடு, எல்லா போர்க்காலத்தை மேலே மேலே தூக்கிக்கிட்டே போறியோ. நல்ல பெரிய சப்பரமாக தூக்குங்கோ, இன்னும் கொஞ்சம் கனமாக தூக்குங்கோ, வெயிட்டாக தூக்குங்கோ அப்படின்னு என்ன செய்தியா?
தும்ப சப்பரத்தை மேல் வீடு கீழ் வீடுன்னு எல்லாரும் அவர் வீட்டில் செமக்காரம்ல, அப்போ நம்மளும் செமப்போம். ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டுக்கோ, நம்மளும் தும்ப சப்பரத்தை விட்டுறக்கூடாது. தும்ப சப்பரத்தை தூக்கிறதுக்கு அதுதான் வந்திருக்கோம் அப்படின்னு தும்ப சப்பரத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வீடு அப்போமா அங்கே போடுறது மாமா அந்த புக்கு நல்ல புக்கு, இந்த புக்கு நல்ல புக்கு அப்படின்னு என்ன செய்தான் தும்ப சப்பரமாக உருவாக்கிக்கிட்டே போகிறாங்க. நல்ல சப்பரம் நீ தான், உன் மண்டையை நீ சரியாக பார்த்துட்டு நீ பெரிய சப்பரம், உலக சப்பரம், நீ உலக சப்பரம், அவ்வளோ பெரிய மண்டையை தந்துருக்கு. அப்போ இந்த மண்டையை எப்படி பார்க்கணும்? விசேஷமான மண்டையை நீ பார்த்து இந்த மண்டைக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணியாச்சு. நான் விஞ்ஞானி ஆகிட்டேன், கலெக்டர் ஆகிட்டேன், டாக்டர் ஆகிட்டேன், பிரதமர் ஆகிட்டேன், எல்லாமே இதுக்குள்ளே சந்தோஷத்துக்கு தானே அவ்வளோ ஓடுதிய. பிரதமர் ஆகிட்டு அவர் என்ன செஞ்சிட போகிறாரு? சந்தோஷம் தானே வேணும். அவரால் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? இப்போ யார் பெரிய ஆளி? ஐயோ பார்த்துக்கிட்டேன்னா, அதனால் என்ன செய்யணும்? நல்ல மண்டையை பார்த்துக்கிட்டே வாங்க. சிறப்பான மண்டையை ஆக்கி விட்ருவேன். சிறப்பாக சொறி பிடிக்க மண்டையை ஆக்க மாட்டேன். ஐயா அப்படி மாற்றி யோசிச்சிடக்கூடாது. இப்படி மாற்றி வச்சு தான் புக்கெல்லாம் மாற்றி போயிட்டு தும்ப புக்காக எடுத்து தும்ப சப்பரத்தை தூக்கி ஓடிக்கிட்டே இருக்கிய, உடஞ்சிரும். நல்ல சப்பரத்தை தந்திருக்கான். இந்த மண்டையை வச்சு இந்த சப்பரத்தை அலங்கரிச்சிடணும். மாலையை போட்டு கொண்டாடி அலங்கரித்து நாளைக்கு சப்பரத்தில் போகக்கூடாது. சப்பரத்துக்கு போகிறது வரல, அந்த சப்பரத்தில் போ. சந்தோஷம் வருது, அந்த சப்பரத்தில் போக வேண்டாம். சரிதானே? நல்ல சப்பரத்தில் போகணும். சரியா? தங்க சப்பரமோ வெள்ளி மனமுள்ள சப்பரத்தில் போகணும். மணக்கணும். வீசு சப்பரத்தில் போகக்கூடாது. வீசுது தூக்குன்னு சொல்லக்கூடாது. பேச புரியுதா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்னான், அன்பு அன்புன்னு மட்டும்தான் பேசுதே, வேறு ஒன்றும் ஒன்று இல்லைங்க ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்லுதான், நீ பாட்டு படிக்க, நீ பாடகனாக ஆகிருக்கணும், நல்லா நடிக்கணும். உலக நடிகன்டா இவன். பார்த்துக்கிட்டே வந்தானா உன் இதெல்லாம் குத்திடுவேன். ரொம்ப துயரம் நான் அலையுத, நான் குருடா, குரு, நீ பார்க்காத குரு. புரியுதா? புரிஞ்சிடணும். அப்படி பாஸ் பண்ணுங்க. எல்லா மண்டைகளுக்கும் சுற்றட்டும். சரிதானா? பாஸ் பண்ணுங்க. பாஸ் ஆக்கி விட்ருவோம் எல்லாத்தையும். எல்லாம் இது நம்ம ஒரே புக்குக்குள்ளே ஒரே மண்டையில் ஒரே புக்கு, அதில் நல்ல புக்கு, அன்பு புக்கு, அவ்வளோதான். அதுக்குள்ளே முடிஞ்சிட்டு அதை எடுக்கிறதுக்கு என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக அப்படி போயிடலாம். இல்லை போனோம்னா நீங்கள் போங்க, தப்பு இல்லை. வேறு யாராக இருந்தாலும் போங்க, தப்பே கிடையாது. ஆனால் அங்கே சரியான மண்டையான்னு பார்த்துக்கோங்க. சரிதானே? எல்லா பக்கம் மண்டை சரியில்லைன்னு ஒரே மண்டையில் குருவால் தான் பார்க்க முடியும், ஞானியால் தான் பார்க்க. மண்டை சரியில்லை, அப்போ வாயை பொத்தின்னா நல்ல மண்டையாக